சுதந்திர ஊடகவியலாளர் மெல் குணசேகர பத்திரமுள்ள சுபத்திபுர பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். சுதந்திர ஊடகவியலாளர் மெல் குணசேகரவின் சடலம் வீட்டு சமையல் அறையிலிருந்து இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. இவர் இன்று காலை 6:15 முதல் 8:15 கிடைப்பட்ட காலப்பகுதிக்குள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் அவரது கழுத்து பகுதியில் வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசார் கூறினர். அவரது தாய், தந்தை மற்றும் இளைய சகோதரர் ஆகியோர் வழிபாட்டு தளத்திற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். கைவிரல் அடையாளம், போலீஸ் மோப்ப நாய்கள், குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்றுள்ளதுடன் விசாரணைகள் கடுவல மேலதிக நீதிவான் முன்னிலையில் இடம்பெற்றன. குறித்த வீட்டிலிருந்து கைவிரல் அடையாளங்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் மெல் குணசேகரவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கு அவரின் வீட்டிற்கு அருகில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமராவை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு பிரதி போலீஸ் மாதிபரின் தலைமையில் போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு புனித பிரிட்ஜெட்ஸ் பாடசாலையில் கல்வி பயின்ற மெல் குணசேகர பின்னர் ஈஸ்ட் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தனது உயர்கல்வியை தொடர்ந்தார். 1997 ஆண்டு ஊடகவியலாளராக சண்டே டைம்ஸ், லங்கா பிசினஸ் ஆன்லைன் ஆகிய ஊடக நிறுவனங்களில் கடமையாற்றினார். 2012 ஆண்டு வரையான 5 வருட காலம் பிரான்ஸ் செய்தி சேவையில் கடமையாற்றிய மெல் குணசேகர சுதந்திர ஊடகவியலாளராகவும் பணியாற்றியுள்ளார். தனது 40வது வயதிலேயே மெல் குணசேகர கொலை செய்யப்பட்டுள்ளார்.